அப்போ அங்க ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு தான் திரும்பி வர முடியும்ல? அதுவும் அடுத்த நாள் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க சீக்கிரமா விட மாட்டாங்கல்ல? அன்னைக்கு காலையிலயும் விருந்து வச்சு சாப்பிட்டு போங்கன்னுவாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு எத்தனை மணி ஆகும் சொல்லு? ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்துருவேண்ணா. 10 மணிக்கெல்லாம் வந்துருவியா? ஐயோ டேய், இன்னைக்கு நம்ம ஒரு வேலை விஷயமா பாண்டிச்சேரி வரைக்கும் போனோம். என்னன்னா ஆமாண்டா, இன்னைக்கு சாயந்தரம் நம்ம கிளம்ப வேண்டியது இருக்குமே. நீ கூட வந்துரு என்ன? ஏய், மறு வீட்டுக்கு போற அளவுக்கு நீ ஒன்று வெட்டி பையன். இந்த பாரு, இன்னும் 2 நாள்ல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து சித்ராவை மறுபடியும் பொண்ணு பார்க்க வராங்க. அதனால வீட்டில இருந்து எல்லா வேலையும் பண்ணி முடிக்கிற வழியை பாரு. கர்ணா, சாயந்தரம் ரெடியா இரு. சரிங்கண்ணா. மனுஷங்களாடா நீங்க, கல்லுஞ்சக்காரங்களா? அனுப்புறதுக்கு விருப்பலன்னா போக வேணாம் சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு அனுப்புற மாதிரி பேசி அவங்க மனசுல ஆசையை வளர்த்துட்டு கடைசியில போவேணான்னு சொல்றீங்களேடா. என்ன ஜென்மங்கடா நீங்க? சீ. இவங்க போக வேண்டாம்னு சொல்றாங்க, ஆனா அங்க அப்பா எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இப்ப நான் என்ன பண்றது? இந்து, என்ன முகம் ஒரு மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. ஒன்னும் இல்லைன்னு உன் வாய் தான் சொல்லுது இந்து. முகம் அப்படி சொல்லலையே. என்ன மறு வீட்டுக்கு போக முடியலன்னு வருத்தப்படுறியா? அக்கா, ஐயா, கூப்பிட்டீங்களா? ஆமாம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க ஐயா. என்னடா, அந்த பொண்ணுக்கிட்ட மறு வீட்டுக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொன்னியா? ஆமா ஐயா, அண்ணன் தான் போவேணான்னு சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ண முடியும்? ஏண்டா, நேற்று அவங்க அப்பாவை எப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்கன்னு கேள்விப்பட்டதானே? உன் அண்ணனுங்க பண்றதெல்லாம் சரியில்லடா. பொண்ணை பத்த ஒரு தகப்பனா அந்த ஆளு முறையா உங்களை வந்து கூட்டிட்டு போயிருக்காரேடா. அதுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து நீங்க போக வேண்டாமா? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுயா. ஆனா அண்ணன் பேச்ச மீறி நான் இது வரைக்கும் எதையும் பண்ணதில்லை. ஏன் பண்ணணும்னு யோசிச்சது கூட இல்லை. டேய், அவனுங்க அப்படித்தாண்டா இருப்பானுங்க. அது அவனுங்களுடைய குணம்டா. ஒரு பாம்போட குணத்தை எல்லாம் மாற்ற முடியுமா? உனக்குன்னு சொந்தமா ஒரு சுய சிந்தனை, கடமை, பொறுப்பு இதெல்லாம் வேண்டாமாடா? ஐயா, இந்த கல்யாணமே நான் விருப்பப்பட்டு பண்ணதெல்லாம் இல்லையா. அப்படியே நான் இந்த கல்யாணத்தை விருப்பப்பட்டு பண்ணியிருந்தா கூட என் அண்ணனுங்க பேச்ச மீறி நான் எதுவும் பண்ண முடியாதையா. டேய், அவனுங்களுக்கு அப்ப நான் உனக்கு சொல்றேன், நீ இப்படி பண்றது தப்பு. என்ன இருந்தாலும் நீ அவளை தொட்டு தாலி கட்டின புருஷன். உனக்கு நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சுக்க தெரியணும்டா. நீ உன் அண்ணன் சொன்னான்னு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்ட. ஆனா அந்த பொண்ணுக்குன்னு சில கடமைகள் பொறுப்புன்னு இருக்கும் இல்லையா? ஏடா,
அதெல்லாம் அப்படியே விட்டுற முடியுமா? அந்த பொண்ணுகிட்ட என் அண்ணனுங்க சொல்லாம நான் போக மாட்டேன்னு சொன்னா அவளோட மனசு வாடாதாடா. யோசிச்சு பாரு. வாய்ப்பு இருந்தா எப்படி கிளம்பி போகலாம்னு யோசிடா. புரியுதா? சரிங்கய்யா. மாமா, நீங்க கருணா கிட்ட பேசினதெல்லாம் நான் கேட்டேன் மாமா. எனக்கு இப்பதான் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ம். நானே இத பத்தி உங்ககிட்ட பேசலான்னு தான் இருந்தேன். கொஞ்சம் பேசலாமா மாமா? சொல்லுமா. உண்மையிலேயே சொல்ல போனா உங்க 2 பசங்க பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மாமா.